இன்னைக்கு நம்ம குட் மார்னிங் தமிழாவோட தினம் ஒரு விஐபி நிகழ்ச்சியில நம்மோட காணொலி காட்சி வாயிலாக இணைந்திருக்கக்கூடிய விஐபி யாருன்னா 2013 இருந்து 2021 வரைக்கும் அதிமுக ஆட்சியில சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர். 2001, 2011, 2016, 2021 தேர்தல்களில் புதுக்கோட்டை, விராலிமலை தொகுதிகளில் இருந்து சட்டமன்றத்துக்கு தேர்வானவருமான மருத்துவர் திரு சி விஜயபாஸ்கர் அவர்கள். வணக்கம் சார், குட் மார்னிங். நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட குட் மார்னிங் தமிழா நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. சார், நீங்க எதுகை மோனையோட பேசுறதுல வல்லவர் அப்படின்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். சட்டமன்றத்திலுமே அப்படி பேசக்கூடிய ஒரு நபர் தான் நீங்க. அப்படி இருக்கிறப்ப மருத்துவக் கல்லூரியில நீங்க படிக்கிறப்ப ராகிங் கொடுமைகள் இருந்ததா நீங்க ஒரு இடத்துல பேசியிருந்தீங்க செய்தியாளர்கள் சந்திப்புல. சார், அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ராகிங் கொடுமையெல்லாம் அங்க உங்களோட பேச்சு திறன் எடுபட்டுச்சா? அது மட்டும் இல்லாம நீங்க மருத்துவரா பிராக்டிஸ் பண்ணதை தாண்டி அரசியலுக்கு வர எந்த புள்ளியில இருந்து உங்களுக்கு அந்த ஆர்வம் வந்துச்சு? நல்ல தொடக்கமான கேள்வி, நல்ல கேள்வி மேடம். 3 கேள்வி கேட்டிருக்கிறீங்க. பொதுவாக மருத்துவக் கல்லூரியில் நாங்கள் படித்த காலத்தில் அப்போல்லாம் ராகிங் ரொம்ப உச்சமாக இருந்த காலகட்டம் தான், இப்போ இல்லை. ஆனால் அந்த காலகட்டத்தில் ராகிங்கை நிறைய நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிறோம். அந்த ராகிங்கை நாங்கள் கொஞ்சம் என்ஜாய் பண்ணியிருக்கிறோம். ராகிங் மூலமாக ஒரு இன்டிமெசி கிடைக்கும். யாரெல்லாம் நம்மளை ராகிங் பண்ணாங்களோ அந்த சீனியர்ஸோடு நமக்கு ஒரு இன்டிமெசி கிடைக்கும். அப்படி தான் எடுத்துக்கிட்டோம். அதை தாண்டி உங்களுடைய எந்த புள்ளியிலிருந்து அரசியல் தொடங்குனுச்சு அப்படின்னா, நீங்கள் சொன்னப்பல மருத்துவக் கல்லூரியில் இருந்தே தொடங்கிருச்சு. அரசியல் வந்து பர்டிகுலராக ஒரு டாட் வச்சு அந்த டாட்லேருந்து நம்ம திட்டமிட்டு தொடங்கப்பட்ட அரசியல் பயணம் அல்ல என்னுடைய பயணம். என்னுடைய தந்தையே அவங்க வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் ஒன்றிய பெருந்தலைவராக சேர்மனாக 86 இருந்தாங்க. ஸோ நம்ம காலேஜில் மருத்துவக் கல்லூரியில் ஜாயின் பண்ணோன்னா அங்கே புரட்சித் தலைவி அம்மாவால் ஈர்க்கப்பட்டு, ஆனால் நான் முழுமையாக மருத்துவராக வரணுன்றது தான் தந்தையோட விருப்பம். ஆனால் அதையும் தாண்டி திசை மாறிய பறவையாக இந்த பயணம் வந்து அரசியலுக்கு வந்து பொது வாழ்க்கைக்கு வந்து இப்பொழுது இந்த பயணம் வெற்றி பயணமாக மக்கள் பயணமாக தொடருது. சாருக்கு ஜல்லிக்கட்டுல வந்து ரொம்ப ஆர்வம் இருக்கு அப்படின்னு நீங்க எல்லாருக்குமே தெரியும். ஜல்லிக்கட்டு காளைகள் எல்லாமே நீங்க வளர்க்குறீங்க. ஒவ்வொரு தடவையும் ஜல்லிக்கட்டுல உங்களோட காளைகள் ஜெயிக்கவும் செஞ்சிடும். அதையும் நாங்க பார்க்க தான் செய்யறோம். அப்படி இருக்கப்ப சாருக்கு ஜல்லிக்கட்டு வீரரா களத்துல இறங்கணும் அப்படின்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? அதுக்காக முயற்சி பண்ணியிருக்கீங்களா? இல்லை, சின்ன வயசில் அதற்கான ஆசை அதிகமாக இருந்தது மேடம். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் நம்ம படிப்பு, அப்புறம் மருத்துவக் கல்லூரி அப்படின்றதுனால அதுக்கப்புறம் இப்போ வந்து ஜல்லிக்கட்டு காளைகள் வளர்க்குறதுல ரொம்ப அதிக ஆர்வம். அதுவும் நம்ம பாரம்பரியமான அது நம்மளுடைய நிகழ்வு தான், பயணம் தான் அது. குறிப்பாக ஜல்லிக்கட்டு காளை வளர்க்கல ரொம்ப எனக்கு அதிகமான ஆர்வம். அதே போல் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகளை பார்ப்பது, ரசிப்பது, ஜல்லிக்கட்டு போட்டிகளை மிக பிரம்மாண்டமாக நடத்துறது, தொடர்ந்து ஜல்லிக்கட்டை ஊக்குவிக்கிறது, ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது, ஜல்லிக்கட்டு விழா கமிட்டிக்கு உறுதுணையாக இருக்கிறது, அவங்களுக்காக சட்டமன்றத்தில் குரல் கொடுக்கறது, இந்த கோஆர்டினேட் பண்ணுறது, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜல்லிக்கட்டில் யாராவது அடிபட்டால் கூட அவங்கள முதல் ஆளாக நின்று அவங்கள அந்த ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு துணை நின்று அவங்கள மீட்டெடுக்கிற அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எனக்கு அது இயற்கையாக. ஜல்லிக்கட்டு என்பது சரியாக பதில் சொல்லணும்னா அது என்னோட உறவுல மட்டுமல்ல, என்னோட உணர்வில் உயிரில் கலந்த விஷயம். கேஷுவலாக சொல்லணும்னா பிளட்ல இருக்கு. நீங்க 27வது வயசுலயே எம்எல்ஏ ஆயிட்டீங்க. சொல்லப்போனா நீங்க எம்எல்ஏ ஆன பிறகுதான் ரம்யா மேமையே நீங்க பெண் பார்க்க போனதா கூட நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கீங்க. அப்ப சின்ன வயசுலயே எம்எல்ஏவும் ஆயிட்டீங்க. அதே மாதிரி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் உங்களை ரொம்ப சிறிய வயதிலேயே அமைச்சராகவும் ஆக்கிட்டாங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு? உங்கள் கேள்வியிலே பதில் இருக்குது மேடம். அது புரட்சித் தலைவி அம்மா என்ற வந்து ஒரு மாபெரும் மனிதநேய மிக்க தலைவரால் மட்டும்தான் சாத்தியம். 27 வயது மேடம் சொன்னீங்க மேடம். அது 26 வயதில் சட்டமன்றத்துக்கு நுழையக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை அம்மா எனக்கு உருவாக்கி கொடுத்தாங்க. புதுக்கோட்டை இல்லை களத்தில் நின்று அந்த மண்ணை மித்தமிட்டு நம்ம சட்டமன்றத்திற்கு சென்றோம். அது முழுக்க இந்த பெருமைக்கு வந்து புரட்சித் தலைவி அம்மாவும் வாக்களித்த மக்களுக்கும் தான் நான் அந்த நன்றி சொல்லுவேன். இது அதிமுக என்ற இந்த மகத்தான மக்கள் இயக்கத்தில் மட்டும்தான் இது சாத்தியம். ஒரு இளம் வயதில் ஒருவரை வந்து அந்த என்ட்ரியை கொடுக்கறதுக்கு, அந்த இளம் வயதில் அந்த வாய்ப்பை வழங்குகின்ற இயக்கம் அதிமுக இயக்கம் மேடம். அம்மாவுக்கு தான் இந்த பெருமை. தேர்தலில் முதல் முறையா ஜெயிக்கிறதுக்கும், அதாவது 2001 நீங்க ஜெயிச்சிங்க, அதுக்கப்புறம் 2011, 16, 2021 இப்படி அடுத்து 3 முறை நீங்க வந்து வின் பண்ணியிருக்கீங்க. இந்த வெற்றிகள் எல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? ரொம்ப நல்ல கேள்வி மேடம். அதாவது நீங்கள் கேட்ட கேள்வியில் நான் கனெக்ட் பண்ணி சொல்லணும்னா, இந்த முதல் முறை என்பது வாய்ப்பு, என்ட்ரி.
அந்த வாய்ப்பு யாருக்கெல்லாம் கிடைக்கிறதோ அந்த வாய்ப்பு அந்த இயக்கத்தினுடைய அன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல், இயக்க தலைவர் புரட்சித் தலைவர் அம்மா அல்லது தலைவர் போன்ற அவர்களுக்காக விழக்கூடியது வாக்கில் நம்ம வெற்றி பெறுவோம் மேடம். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நல்ல கேள்வி கேட்டிருக்கிறீங்க. அந்த 2வது முறை 3வது முறை இப்போ நான் 4வது முறை சட்டமன்ற உறுப்பினர். அந்த வெற்றி என்பது இந்த சஸ்டைனபிலிட்டி, தன்னுடைய வெற்றியை நம்ம தொடர்ந்து ஒரே தொகுதியில் தக்க வைத்துக் கொள்வது என்பதற்கு நமக்கு மிகப்பெரிய உழைப்பு, கடுமையான உழைப்பு நாம் போராட வேண்டியிருக்குன்னா நம்ம நிறைய செய்யணும். நம்ம வந்து முழுமையாக சொல்லப்போனால் மை ப்ரையாரிட்டி இஸ் மை கான்ஸ்டிடுவன்சி, என்னுடைய முன்னுரிமை என்பது அது வந்து அது ஒரு கிழமையாக இருக்கட்டும் அல்லது ஒரு நிகழ்வாக இருக்கட்டும் அல்லது எதுவாக இருந்தாலும் என்னுடைய மை ப்ரையாரிட்டி இஸ் மை கான்ஸ்டிடுவன்சி. நான் அந்த மண்ணை நேசிக்கிறேன், மக்களை நேசிக்கிறேன், இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தை நேசிக்கிறேன். இப்போ என்னுடைய முன்னுரிமை என்பது தொகுதி, என்னுடைய மக்கள், எனக்கு வாக்களித்த மக்கள், இந்த தொகுதியினுடைய நிகழ்வுகள், புதுக்கோட்டை மாவட்டம், இந்த மாவட்டத்துடைய வளர்ச்சி, இந்த தொகுதியினுடைய வளர்ச்சி, இப்படி தான் எங்களுடைய பயணம் இருக்கும். குடும்பத்தை தாண்டி, சொந்த பந்தங்களை தாண்டி, நமக்கான தேவைகளை, ஒரு நமக்கான பர்சனல் ப்ரையாரிட்டியை எல்லாம் தவிர்த்து, அப்படி இருக்கிறப்ப மட்டும்தான் யதார்த்தமாக மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அந்த மக்களுடைய எண்ணத்திற்கு ஏற்ற பொழுது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை நான் செய்யணும், என்ன எதிர்பார்க்குறாங்களோ நான் கொடுக்கணும், என்ன நடக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு நான் துணை நிற்கணும், என்ன நான் எதுக்கு துணை நிற்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ நான் அதுக்கு நிற்கணும். அப்போ தான் கிட்டத்தட்ட ஒரு பாண்டு வந்துருச்சு, எனக்கும் தொகுதி மக்களுக்கும் ஒரு பாண்டிங், ஒரு கனெக்ட்னு சொல்லலாம். அந்த கனெக்டில் இப்போ வந்து இது குடும்பமே என்னை வாழ்த்தி, அப்பா அம்மாவாக இருக்கட்டும், மனைவி குழந்தைகளாக இருக்கட்டும், அப்பா நீ உங்கள் ப்ரையாரிட்டி தொகுதி தான், அதனால் நீங்கள் போங்க, விராலிமலைக்கு போங்க, நீங்கள் சந்தோஷமாக இருங்க, எனர்ஜியோட தொகுதி மண்ணை மிதிச்சாவே நமக்கு ஒரு எனர்ஜி வந்துடும். ஸோ இப்படி தான் இந்த கனெக்ட் பாண்டு, அதுதான் தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கான நிகழ்வுன்னு நினைக்கிறேன். பட் ஒட்டுமொத்தமாக ஒரு வரியில் சொல்லணும்னா மேடம், தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கான அதை இந்த மக்கள் தானே எனக்கு கொடுக்குறாங்க. அதனால தொகுதி மக்களுக்கு தான் அந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லணும். தொடர்ந்து உங்களோட உழைப்புக்கு விராலிமலை தொகுதி மக்கள் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா சார், எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி ஒரு வலிமையான தலைமை இப்போ அதிமுகல இல்ல அப்படின்னு பொதுஜன மக்கள் மத்தியில் முன்வைக்கப்படுற விமர்சனங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த கேள்வியில் கூட நீங்களே சொல்றீங்க அது விமர்சனம் என்று. பொதுவாக அரசியல் என்று விமர்சனம் இருக்கதான் செய்யும். நீங்களே சொல்றீங்க அது விமர்சனம். அந்த விமர்சனமாகவே நாங்கள் எதிர்கொள்கிறோம். ஆனால் அது அல்ல உண்மை மேடம். அதாவது அதிமுக என்ற இயக்கமே ஒரு வலிமையான இயக்கம்தான். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா யாரோடும் ஒப்பிட முடியாத அளவுக்கு ஒரு மகத்தான தலைவர். ஆனால் இன்றைக்கு அந்த இடத்தை மிக ஒரு சாமானியனாக இருந்த மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு அந்த இயக்கத்தில் வந்து தலைமை பொறுப்பை ஏற்று இன்றைக்கு இயக்கத்தை அவர் மிக வலிமையோடு நடத்தி கொண்டிருக்கிறார். அதே தலைவருடைய வரிசையில் தனக்கென 3வது தலைமுறையாக அமர்ந்து இயக்கத்தை வலிமையாக வைத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. மற்றவை விமர்சனம் தான். அதிமுக பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதாவையும் இப்ப பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியும் ஒப்பீட்டளவில் நீங்க எப்படி பாக்குறீங்க? மேடம், அதாவது அதை நான் ஏற்கனவே சொன்னது போல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு மகத்தான தலைவர், மக்கள் தலைவர். 100 ஆண்டு காலம் கடந்தும் இன்னைக்கு தலைவர் உடைய புகழ் இன்றைக்கும் இருக்கு. அவர் வெளியில தான் இருக்கோம். ஆனால் தலைவரை இழந்த பொழுது தவித்தோம். அப்ப அம்மா என்ற இன்னொரு தலைவர் உருவாகினார். அப்ப அம்மாவும் ஒரு மகத்தான தலைவர், இன்னைக்கு தெய்வமாக நாங்கள் எல்லாம் நினைக்கக்கூடிய மகத்தான தலைவர். அம்மாவை இழந்த பொழுதும் இதே ஒரு சூழல் வந்தது. அப்பொழுதும் தவித்தோம். ஆனால் அப்பொழுது அதே இந்த எமர்ஜிங் ஃப்ரம் த பார்ட்டி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்றைக்கு எல்லோரும் விரும்புகின்ற அவருடைய வழியில ஒரு மகத்தான தலைவராக தான், ஒரு சாமானிய ஒரு கிளை செயலாளராக இருந்து இன்றைக்கு உயர்ந்திருக்கக்கூடிய தலைவராக தான், அதே பார்வையில் தான் அண்ணன் எடப்பாடியாரையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதே பார்வையில் தான் பார்க்கின்றோம். நிச்சயமா இந்த பயணமும் வெற்றி பயணமாக அமையும் என்பதில் மாற்று கருத்து எங்களுக்கு இல்லை. ரைட், நீங்க பாஜகவோட இப்ப கூட்டணி வச்சிருக்கீங்க. தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய கல்வி நிதி உள்ளிட்ட நிதிகளை தமிழ்நாட்டுக்கு தராம இப்ப மத்திய அரசு நிறுத்தி வச்சிட்டு இருக்கு. இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானதுன்னு நீங்க நினைக்கலையா? மேடம், இந்த கருத்துக்கு நான் ரொம்ப சரியா பதில் சொல்லணும்னா, உங்களுக்கு தெரியும் மேடம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்தே நம்முடைய அணுகுமுறை என்பது நம்ம தமிழ்நாட்டுடைய உரிமை என்பது வேறு, நாம் கேட்டு பெற வேண்டிய விஷயங்கள் என்பது வேறு. அதாவது நம்ம கொள்கை என்பது வேறு. இதே அண்ணன் எடப்பாடியார் கூட அது காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை ஈத்தேனாக இருக்கட்டும், இல்லை ஹைட்ரோ கார்பனாக இருக்கட்டும், இல்லை நீட்டாக இருக்கட்டும், எல்லா நேரத்திலும் தமிழ்நாடு உரிமைக்கு நாங்கள் மிக சரியான அந்த மைய புள்ளியில் களத்தில் நின்றுக்கிறோம். அதில் எந்த மாற்றமும் இப்பவும் நிற்கிறோம். அதே நேரத்தில் இப்போ நாங்கள் 11 மருத்துவக் கல்லூரி மத்திய அரசு, இப்போ சுகாதாரத்துறை உதாரணத்துக்கு சொல்கிறேன், சுகாதாரத்துறையில் 11 மருத்துவக் கல்லூரியை ஒரே ஆண்டில் கேட்டு வாங்கணும். இல்லைன்னா 15 ஆண்டுகள் ஆயிருக்கும்
இன்னைக்கு மருத்துவத்துறை வளர்ச்சி அடைவதற்கு ஒரு 1 இயர்ல 11 மெடிக்கல் காலேஜ். அதை நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு பால்ல 11 ரன் எடுக்க முடியுமா? அது எடப்பாடியார் எடுத்தார். மத்திய அரசுடைய எங்களுடைய அணுகுமுறை. இன்னைக்கு ஹைவேஸ் ஒரு உதாரணத்துக்கு நெடுஞ்சாலைத்துறைனா 10,000 கோடி நிதின் கட்காரியை சந்தித்த அண்ணன் எடப்பாடியார் பாலங்கள் சாலைகளை பெற்றிருக்கிறார். NHM என்று சொல்லக்கூடிய நேஷனல் ஹெல்த் மிஷன்ல வாங்கியிருக்கிறோம், உள்ளாட்சித்துறையில் நிதிகளை வாங்கியிருக்கிறோம். அதனால இது தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டிய சரியான அணுகுமுறை என்றுதான் நான் முன்வைப்பேனே தவிர இது பாரபட்சம் என்று நான் சொல்ல மாட்டேன். சாருக்கு 2 மகள்கள் இருக்காங்க அப்படித்தானே? சோ அவங்க என்ன பண்றாங்க? ஃபேமிலியோட நீங்க ஸ்பெண்ட் பண்ற டைம் உங்களுக்கு போதுமானதா இருக்கா? எனக்கு அவங்களுக்கு போதுமானதா இல்லை மேடம். எனக்கு 2 டாக்டர். பெரிய பொண்ணு ரித்தன்யா பிரியதர்ஷினி இப்போதான் முதல் ஆண்டு MBBS ஜாயின் பண்ணிக்கிறாங்க. 2வது மகள் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. 2 பேருமே என் மேலே ரொம்ப அளவிடந்த பாசமாக எல்லாரும் இருப்பாங்க. நான் செலவு பண்ணுற நேரம் அவங்களுக்கு போதவில்லை. இருந்தாலுமே அவங்க அதை தங்களுடைய தன்னுடைய அதை எப்படின்னா அதை தன்னுடைய சங்கடமாக எடுத்துக்கொள்ளாமல், ஸோ அப்பா தொகுதி மக்களோடு இருப்பார், அவருக்கு ப்ரையாரிட்டி தொகுதி தான், அவருக்கு ப்ரையாரிட்டி மக்கள் தான், பொது வாழ்க்கை தான் அப்படின்ற அதை அதுக்கு பழகிட்டாங்க. அப்படிதான் நான் சொல்ல முடியும். தே யூஸ்ட் ஃபார் திஸ். அவங்க ரொம்ப அழகாக அதை பழகிட்டாங்க, ஏற்றுக்கிட்டாங்க. என்னாலும் முடிந்த வரைக்கும் முக்கியமான நிகழ்வுகளில் கொஞ்சம் தாமதமாக கூட அல்லது ஒரு நாள் தள்ளி கூட நான் போய் அவங்கள ஒரு தந்தையாக என்னுடைய கடமையை நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். திமுக அப்படிங்கிறது ஒரு பலமான கூட்டணியாக தான் இப்போ வரைக்கும் இருக்கு. ஸோ அந்த கூட்டணியை எதிர்த்து நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும் மீண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப சரியாக பதில் சொல்லணும்னா, இப்போ மேடத்தோட கொஸ்டின்லேயே திமுக பலம் என்று சொல்லவில்லை, திமுக கூட்டணி தான் பலம்னு மேடம் சொல்கிறீங்க. அதனால் திமுக கூட்டணி தான் பலம்னு திமுகவே நம்புது. அதாவது எவ்வளோ பெரிய பலமான கூட்டணியாக இருந்தால் கூட மேடம், தேர்தல் இந்த பொலிட்டிக்கல் சினாரியோ வில் கம் பிஃபோர் 3 months. இந்த அரசியல் மாற்றம் என்பது ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் தெரியும். தெலுங்கானாவில் என்ன நடந்தது, ஆந்திராவில் என்ன நடந்தது, அதுதான் தமிழ்நாட்டிலையும் நடக்கும். அந்த அரசியல் மாற்றம் என்பது 3 மாதத்துக்கு முன்னாடி தெரியும். அது இப்பயே தொடங்கிருச்சு. எடப்பாடியாருடைய இந்த எழுச்சி பயணத்திலே தொடங்கிருச்சு. மக்கள் இந்த அரசின் மீது அதிருப்தியாக இருக்கிறாங்க, மக்கள் இந்த அரசின் மீது வெறுப்பாக இருக்கிறார்கள். ஆட்சி மாற்றத்திற்கான பயணம் தொடங்கிவிட்டது. நிச்சயமா இந்த நீங்கள் சொல்லுவது போன்ற ஒருவேளை கூட்டணியே பலமாக இருந்தாலும் அதிமுக கூட்டணி ஒரு பலம் வாய்ந்த கூட்டணி தான். இந்த கூட்டணி களத்தில் நின்று மக்கள் ஆதரவோடு மகத்தான வெற்றி பெறும் என்று நாங்கள் நம்புகின்றோம். ரைட் சார். நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட குட் மார்னிங் தமிழா நிகழ்ச்சியில இந்த நேரத்தில் இணைஞ்சு பல்வேறு சுவாரஸ்யமான கருத்துக்களையும் அரசியல் சார்ந்தும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பாகவும் சரி, பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க. உங்களோட அரசியல் பயணமும் மக்கள் நல பணிகளும் சிறப்பாக அமைய நியூஸ் தமிழ் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சி மேடம். நல்ல கொஸ்டின்ஸ், மகிழ்ச்சி. நன்றி. அனைவருக்கும் நியூஸ் தமிழை பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். வெரி குட் மார்னிங். நன்றி.